இந்த நிகழ்விலே கூட்டத்திலே சில விஷயங்களை சொல்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய சுதந்திர தினம் 4ஆம் தேதி நடைபெற்றது. மிக சந்தோஷம். நீங்கள் ரொம்ப செலவெல்லாம் குறைத்து நல்ல முறையிலே சுதந்திரத்தை கொண்டாடினீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் 1948ஆம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாவதாக கை வைத்த ஒரு இனம்தான் தோட்ட மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள். அந்த இந்திய வம்சாவளி மக்களை 48ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்த நாட்டினுடைய பிரஜை அல்ல என்று அவர்களை வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் 1988க்கு பிறகுதான் இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்திலே மாற்றம் ஏற்பட்டு இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே இந்த நாட்டினுடைய ஏனைய சமூகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் 30 வருடம் பின்தங்கிய ஒரு மக்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் எங்களுடைய கல்வி தரம் குறைந்திருக்கின்றது, வேலைவாய்ப்பு குறைந்திருக்கின்றது, அரசாங்கத்திலே வேலைவாய்ப்பு இல்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்றும் எங்களுடைய சமூகம் பின்தங்கிய ஒரு சமூகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே 48ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே 2வது செல்வாக்கு உள்ள ஒரு நாடாக இருந்த இலங்கை இன்று வங்குரோத்து நிலை அடைந்த ஒரு நாடாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு மீண்டும் விமோசனப்பட வேண்டுமானால் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காரியம் இருக்கின்றது. அதிலே இன்று காலத்துக்கு காலம் மாறி வந்த அரசாங்கங்களை மாற்றி இன்று புதிதாக NPP அரசாங்கம் வந்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இந்த மக்களுடைய குறைகள் நிறைகளை கவனிப்பதற்காக. ஆகவே எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய தோட்ட மக்களுடைய சம்பளம் இன்று அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இன்று 1700 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளி ஒருத்தருக்கு இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய இந்த 3-4 மாதங்களிலே ஏற்பட்ட விலை வித்தியாசங்களிலே அரிசி விலை, மாவு விலை, அதே போல தேங்காய் விலை, உப்பு போன்ற பல்வேறு பொருட்களின் விலை அதிகரிப்பதனால இன்றைக்கு அவங்க மிக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த 2000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை நாங்கள் அதாவது பல அரசாங்கங்கள் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தது, தனி வீடுகள் கட்டித்தாரேன், 10 பட்ச காணி தரோம். ஆகவே எங்களை பொறுத்தளவில் இன்று எங்களுடைய காணி உரிமை வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது மாடி வீட்டு திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதாக. ஆகவே மாடி வீட்டு திட்டங்கள் மலையகத்துக்கு ஒத்து வராத ஒரு திட்டம். இது ஏற்கனவே நாங்கள் ஒத்து வராது என்றுதான் இந்த மாடி வீட்டு திட்டத்தை தள்ளி வைத்து தனி வீட்டு திட்டத்தை நாங்கள் அதிகரிக்கும்படி சொல்லியிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் எப்பொழுதுமே மலையகத்திலே மண் சரிவு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே, கொழும்பிலே, மட்டக்களப்பிலே நீங்கள் மாடி வீடு கட்டலாம், அது தன்னாந்திர பூமி. ஆனால் மலையகத்திலே எப்பொழுதுமே மண் சரிவு ஏற்படுகின்ற ஒரு பூமி என்ற காரணத்தினால் அங்கு மாடி வீடு சரிவராது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே அங்கு தனி வீட்டு திட்டம் தாருங்கள், 10 பட்ச காணி உரிமையை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல ஒரு நாள், அதாவது நான் நினைக்கிறேன் கடந்த 24ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாள் விவாதம் நடைபெற்றது. அந்த ஒரு நாள் விவாதத்தை திரு மனோகணேசன் அவர்கள் கொண்டு வந்த பொழுது கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் அதை வழிமொழிந்தார். அவர் பல்வேறு பிரச்சனைகளை பேசினார். அன்று இந்த மலையக மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இந்த சபையிலே அவர் பேசியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஒன்று புதிதாக கேட்கவில்லை. அவர் சொன்னதை செய்வதற்கு இன்று அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஒட்டுமொத்தமான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். 3/2 பெரும்பான்மை அவருக்கு இந்த அரசாங்கத்திலே கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை வைத்துக் கொண்டாவது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தாருங்கள் என்றுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம்.
ஆகவே இந்த கடமைகளை செய்வதற்கு இன்றைய வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கின்றது. எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. ஜனாதிபதி அதிகாரம் இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. வெளிநாடு உதவிகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. சைனா ஒரு பக்கம் உதவி செய்து, இந்தியா ஒரு பக்கம் உதவி செய்து, வேர்ல்ட் பேங்க் சொல்லுது நாங்க தான் அதிகமான கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு. ஆகவே இந்த மலையக மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை செய்து கொடுப்பதற்கு அதன் மூலமாக வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல இன்று இந்த பெருந்தோட்ட அமைச்சும் அதே போல தோட்ட உட்கட்ட அமைச்சும் ஒரு அமைச்சருக்கு இருக்கின்றது, ஒரு அமைச்சுக்கு இருக்கின்றது. திரு கௌரவ சமந்த வித்யாரத்னா அவர்களுக்கும் அதே போல திரு சுந்தர்லிங்கம் அவர்கள் இன்று டெபுட்டி மினிஸ்டராக இருக்கிறார். 2 பேரும் பெருந்தோட்ட பகுதியிலே சேர்ந்தவர்கள், பதிலையே சேர்ந்தவர், ஒருத்தர் ரத்னபுரையை சேர்ந்தவர். ஆகவே அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றது. ஆகவே அதை நீங்க செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது. காதலிக்கும் பொழுது அந்த கல்யாண பொண்ணுக்கு எதை வேணாலும் சொல்லலாம், பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதுதான் உண்மையான கதை. සමරසිංහ දන්නවනේ මම කියපු එක. ලව් කරනකොට ඕන එකක් කියන්න පුළුවන්. අද අරක දෙන්න මේක දෙන්න අර ගෙනියන්න මේ ගෙනියන්න කියලා කියන්න පුළුවන්. කසාදි වෙන්දාට පස්සේ මොකුත් නැහැ. ඒ වගේ තමයි ඔබතුමාලාගේ ආණ්ඩුවේ තීපු පොරුද්දුව ඉෂ්ට කරන්න ඕන. බැන්දාට පස්සේ ඉෂ්ට කරන්න ඕන. දැන් බැන්දානේ. ඉෂ්ට කරලා දැන් එයාත් කැමති වෙලා දැන් බැන්දා. බැන්දාට පස්සේ ඉෂ්ට කරන්න ඕන. දැන් හනිමුන් කාලේනේ ඔයගොල්ලන්ගේ. හනිමුන් කාලේනේ. හරි අපි මාස 10ක් බලමුකෝ. මාස 10 බලමු. මාස 10කින් ළමයක් අදලා දුන්නේ නැත්නම් ඩිවෝස් එක දාන්න වෙනවා. කරුණා කරලා මේ ජනතාව ගැන ඉතල බලන්න. ඒ වගේ ඔබතුමාට කතා කරන්න ඕනේ. ඔබතුමාගේ පැත්තේ මේ හොස්පිටල් හරි වීක්. මම හිතන්නේ දිගාම්බර මහත්මයා ඊයේ ඔබතුමාත් එක්ක කතා කරා කිව්වා මේ හොස්පිටල් වල නර්සස් ඔක්කොම අඩුපාඩු ගොඩක් තියෙනවා. අපිට වෙනම විවාදයක් ඕන නම් අපි ගමු ඒකට. ඒක කරලා දෙන්න. අනිත් එක දැන් අනිත් පැත්ත ගොවියන්ට සහන ආධාර දෙනවා. අපේ පැත්තට ඕක හානි වෙලා තියෙනවා. දාල ගොවියන්ට ඕක ප්‍රශ්න වෙලා තියෙනවා. ඒක ගැනත් හිතලා බලන්න. ඒත් ගොවියෝ. ගොවිය කියන්නේ ලංකාවේ ඉන්න ඔක්කොම ගොවියෝ තමයි. මේ පැත්තේ අල ගොවියෝ වෙනයි නෙවෙයි, මේ කුඹුරු ඉතින ගොවියෝ වෙනයි නෙවෙයි. ඒකටත් සලකලා බලන්න කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. පුළුවන් තරම් සම්බොලුයි බතුයි කණ්ඩ දුන්ත් එක ගන්න ඉඩ දෙන්න. එච්චරයි. ඉවරයි. Thank you very much. දිනේෂ් හේමන්ත මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක් කාලයක් ලැබෙනවා.